பூஜா குட்டி தான் என்னைய ஃபஸ்ட்டு ஐசி யூனிட்டில் வந்து பார்த்தா. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. அவள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அக்கா தான் வந்து பார்த்தா, நீ பார்க்க வரலையே அப்படின்னு நான் சொல்லும்போது அவள் சொன்னான், நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்க வந்தேன், உங்ககிட்ட வந்து பேசினேன், பெயின் இருக்காமான்னு கேட்டேன், நீங்கள் லைட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பணிவான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நம்ம போன ட்ரிப்பு சர்ஜரியோட வீடியோ பார்த்தோம் இல்லையா? நான் சர்ஜரிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனது அந்த காரியம்லாம் நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போமா? என்னைய ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனால் அனஸ்தீஷியா டாக்டர் வந்தார். வந்துட்டு இந்த மூக்கில் வைக்கிறது இப்படி காமிச்சிட்டு சொன்னாங்க, இது வேறு ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் தான், இது வச்சுட்டு இப்படி மோந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், என்னையவா ஏமாற்ற பார்க்குறீங்க, பார்த்துருவோம், நான் மயங்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அவங்க சொன்னாங்க, கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கணும், திறந்து வச்சுட்டு இதை நல்லா மோந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு மூடிடாதீங்க அப்படின்னாங்க. நான் பார்த்துருவோம், நானா நீங்களான்னு பார்த்துருவோம், நான் இன்றைக்கி மயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை இழுத்தது தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா நான் ஐசி யூனிட்டில் படுத்திருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை இப்படி அடித்ததில் இப்படி திறந்து பார்த்தா பஞ்சுமா என் பெரிய பொண்ணு வந்து நின்றுட்டு அவள் எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆகுவா. அவள் வந்து அழுதுகிட்டே சொன்னான், அம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சின்ன சர்ஜரி தான்ம்மா, ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, டாக்டர் ரொம்ப சின்ன சர்ஜரி தான், ஒரு சைடு பிரஸ்ட் எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து பிளேடு வச்சு வெட்டின மாதிரி இப்படி ஒரு சைடு பிரஸ்ட்டு ஃபுல்லாக வலிச்சது, எரிஞ்சுது ஒரு மாதிரி. அப்போ நான் சொன்னேன், பிளேடு வச்சு இப்படி வெட்டுற மாதிரி எனக்கு எரியுது அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொன்னாங்க, ரொம்ப இருந்ததுன்னா பெயின் கில்லர் ஒன்று நான் ஐவியில் போடுறேன், சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பஞ்சுக்குட்டி போயிட்டா. போனதுக்கப்புறம் 2 மணிக்கு எனக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க, கஞ்சியும் பயரும், அந்த நேரத்தில் நல்ல சட்னியும் இப்படி கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆவுன்னு சாப்பிட்டேன். ஏன்னா நாள் சாப்பிட்டது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல. சாப்பிட்டுட்டு திருப்பியும் படுத்தா எனக்கு நினைவு தெளிஞ்சதுக்கப்புறம் திருப்பி தூங்க முடியாது, எப்படா ரூமுக்கு போவோம் அப்படின்னு தான் இருந்தது. என்னோடய ஆப்ரேஷன் டீட்டெயில் என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த கட்டி சின்ன ஒரு பொட்டு மாதிரி இருந்ததான் கரிஞ்சு போய், ஏன்னா கீமோ கொடுத்து அது கரிஞ்சு போயிடும், அது மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ சர்ஜனோட வேலை ஒரு அரை மணி நேரம் தான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி உள்ள சதையை கொஞ்சம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அது வரைக்கும் பரவி இருக்கா, இனியும் கேன்சர் செல் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது எனக்கு நெகட்டிவ் தான். அதே மாதிரி லிம்ஃப் நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. லிம்ஃப் நோடுன்னா நம்ம நெறின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு காய்ச்சல் வந்ததுன்னா தொடை இடுக்கலையோ இல்லை கை இடுக்கலையோ நெறி கட்டிடும். அது வந்து ஒரு வயர் மாதிரி இருக்கும், அந்த வயருக்கு மேலே ஒரு பல்பு மாதிரி இருக்கும். அது கை இடுக்கலை, கால் இடுக்கலெல்லாம் நிறைய இருக்கும். அது நமக்கு ரொம்ப புண்ணுலாம் ஆடுறதுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம். அது வரைக்கும் பரவிடும் கேன்சர் வந்தால். அது வரைக்கும் பரவி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டே சர்ஜன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிம்ஃப் நோட்ஸ் ஒரு 4-5 எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. டெஸ்ட்டில் வந்து அது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அங்கே வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். போனால் அப்போ லிம்ஃப் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. எனக்கு 7 லிம்ஃப் நோட்ஸ் எடுத்து அனுப்பி விட்டதில் ஒன்றுலையுமே இல்லை, அதனால் நெகட்டிவாக இருந்தது. அதனால் எனக்கு ஒன்றுமே எடுக்கலை, இந்த 7ஓடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. நமக்கு ஒரு சைடு ஒரு 50 லிம்ஃப் நோட்ஸ் இருக்குமா, அதனால் எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் என்ன ஆகுன்னா, லிம்ஃப் நோட்ஸ் எடுத்த இடம், அப்புறம் இந்த கட்டி எடுத்த இடம், கட்டி பெரிய கட்டியாக இருந்து நம்ம கீமோ கொடுத்து சுருக்குனதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும். அந்த இடத்த நிரப்புறதுக்கு முதுகில் இருந்தாவது இந்த கை குழியில் இருந்தாவது கொஞ்சம் சதை எடுத்து அதில் வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு தான் 8 மணி நேரம் ஆச்சு. எனக்கு ஆம் ஹோல்லேருந்தே கொஞ்சமாக சதை எடுத்து இப்படி சுற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லிம்ஃப் நோட்ஸ் எடுத்த இடம் பூரா பண்ணணும். அதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போது காலையில் நான் 2 மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு திருப்பி படுத்தா எனக்கு தூக்கமே வரல, அசைய முடியல, உடம்பு பயங்கரமாக பெயின் இருந்தது. இப்போடா ரூமுக்கு விடுவாங்க அப்படின்னு. ஒன்ஸ் நம்ம கண்ணு திறந்துட்டோன்னா திருப்பி தூக்கம் வரமாட்டேங்குது. 7:30 விசிட்டர்ஸ் ஹவர்ஸ், எல்லோரும் வந்து பார்த்தாங்க. எனக்கு ஏன் குழந்தைங்க 2 பேரும் வந்து பார்க்கல. அப்புறம் டாக்டர் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாம், 7:30 விசிட்டர்ஸோட ஹவர்ஸ் இருந்தது, நீங்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு. ஐயோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்களாம். அப்புறம் டாக்டர் வந்தால் எனக்கு பெயின் இருந்தது, ஆனாலும் டாக்டர் வரும்போது நம்ம கொஞ்சம் ஷாபியாக வலிக்கிற மாதிரிலாம் இருந்தால் ரூமுக்கு விட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்மார்ட்டாக எழுந்துச்சி உட்காந்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை சார், பெயின்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ ரூமுக்கு போக அப்படின்னு கேட்டேன். நான் பரவாயில்லையே சாந்தி, உங்களுக்கு பெயின் இல்லையா, தமிழ் தான் பேசுவார் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்தாங்க. அவங்க வந்தோடனே
பூஜா வந்துட்டா. பூஜா கூட வந்துட்டு உடனே அவங்க சொன்னாங்க, எப்படி அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஐயோ வேண்டாம் அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னேன். அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் வந்து வெக்கப்படுறேன், குழந்தைங்க தானே நீங்கள் வெக்கப்படுறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வெக்கம்லாம் இல்லை, அவள் பயந்து விழுந்துருவா, மயங்கி விழுந்துருவா, அவள் ஆள் தான் பெரிய சூறப்புலி மாதிரி இருப்பா, மற்றபடி அவள் மயங்கிடுவா அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ மயங்குவியா? இல்லை இல்லை அப்படின்னா. சரின்னு கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இப்படி இந்த இடத்துல ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வச்சு தொடச்சிட்டு அப்படின்னாங்களா. அவள் போயிட்டு விறுவிறுன்னு வெளியே போயிட்டா. நான் சொன்னேன்ல, அவள் வெளியில் போய் அவள் மயங்கி சிலப்போ உட்காந்தாலும் உட்காந்துருப்பா அப்படின்னேன். அவள் இவ்வளோ பயப்படுறவளா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு என்னை ரூமுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிம்ஸை பற்றி சொல்கிறேன். கிம்ஸில் எப்படின்னா, நம்ம ரூமில் தங்கும்போது ஃபீனாலோட ஸ்மெல்லோ, இந்த ஹாஸ்பிட்டல் நாத்தோன்னு சொல்லுவாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் மனமே இருக்காது. நர்ஸு டாக்டர்ஸு வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்னே தோணும். இல்லைன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லுன்னு அங்கே இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, காமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் சூப்பராக இருக்கும். இதில் கிம்ஸோட ஃபுட்டு ஒரே ஒரு நாள் தான் நான் ஷூட் பண்ணேன் எடுத்து. எல்லா நேரமும் எடுத்து காமிக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் என்னால் முடியல. ஒரு நேரம் ஷூட் பண்ணது மட்டும் இருக்குது, அது நான் காமிக்கிறேன். நான் எப்படின்னா பகலும் நைட்டும் தூங்கிக்கிட்டே இருப்பேனா, அதனால் காலையில் 3 மணி 4 மணிக்கு முழிப்பு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாட்டா இந்த கை வந்து இந்த சைடு கை லிம்ஃப் நோட்ஸ்லாம் எடுத்துருக்கிறதுனால இந்த கை வந்து இப்படி வீங்கிரும். அது வந்து 2% ஆட்களுக்கு வந்து அப்படி வீங்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இவ்வளோ சொன்னால் பார்த்தாதா, எனக்கு ஞாபகம் வரும்போது, எனக்கு போர் அடிக்கும் போது ஃபுல்லாக நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். 3 மணி 4 மணிக்கு எனக்கு காலையில் முழிப்பு வந்துடும். வந்தால் எனக்கு தன்னால் எந்திக்க முடியாது, யாராவது ஹெல்ப் பண்ணால் தான், தூக்கி விட்டால் தான் எந்திக்க முடியும். அப்புறம் யூரின் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, யூரின் டியூப் இருக்குது. அதனால் படுத்தே தான் இருப்பேன். படுத்திருந்துக்கிட்டே கையை அப்படி தூக்கி இப்படி பண்ணி இப்படி சாதாரணமாக இப்படிலாம் தூக்க முடியாது, லைட்டாக இப்படி தான் தூக்கணும். இந்த கை வச்சு இந்த கையை இப்படி லைட்டாக இப்படி தூக்குவேன். இப்படி தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கை நல்லா தூக்கிட்டேன். வேலையே எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுற வேலை தான். நான் 3 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது பிள்ளைங்க டக்குன்னு எந்திரிவாங்க. அம்மா என்ன செய்யுது அப்படிம்பாங்க. இல்லைம்மா நீங்கள் தூங்குங்க, எனக்கு போர் அடிக்குது, அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி எந்திரிச்சு நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ தான் பூஜா குட்டி சொன்னான், கேன்சர் ஆப்ரேஷன்லாம் கஷ்டமே இல்லை கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா இதில் ஒன்று. அதுக்கு தான் சொன்னான். எனக்கு நேரம் போகாமல் நான் வீடியோ எடுத்தேன், அதுக்கு அப்படி சொன்னான். ஃபுட்டு ஒவ்வொரு நேரமுமே ஃபுட்டு சூப்பராக இருக்கும், வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். சில ஹாஸ்பிட்டலில் காலையிலன்னா இட்லி மட்டும்தான் இருக்கும், மதியானம்னா சாதம் மட்டும்தான் இருக்கும், நைட்னா சப்பாத்தி மட்டும்தான் இருக்கும், அப்படி இருக்கும். இதில் அப்படி இல்லை, வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். நமக்கு நார்த் இந்தியன் வேணுமா, சவுத் இந்தியன் வேணுமா, என்ன வேணாலும் இருக்கும். நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ என்னென்னாலும் இருக்கும். அது மாதிரி ப்ரோட்டீன் பவுட்ரு வேணுமா, அதுவும் இருக்கும். அப்படி எல்லாமே இருக்கும். வெளியில் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தான் சாப்பாடு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிம்ஸில். எடுத்து வச்ச வீடியோ பார்த்துட்டு வருவோமா? இப்போ நம்ம கிம்ஸில் உள்ள லஞ்ச் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? இது வந்து சட்னி, ஊறுகாய், ரைஸ், சாம்பார், இது பச்சடி, இது எரிசேரி, இது பயறு இருக்குல்ல, பயறு மெழுக்குவரட்டி, இது ஃபிஷ் கறி. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் ஒன்று காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாக்லேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் எங்கள் ரூமில் இருந்து அவுட் சைடு இதில் சன்ரைஸ் நல்லா பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் சன் இங்கே போயிடுச்சு. கீழே பாருங்க, இது கார் பார்க்கிங்க்கு போகிற வழி. பின்னாடி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா. ஒரு பாடி படுத்திருக்கு, அதுவும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, தூங்க விடாம திறந்து வச்சிருக்காங்க கைஸ். எனர்ஜி வந்துட்டு. பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி கஷ்டம்லாம் இல்லை, 2 நாள் தான், 1 நாள் தான் கஷ்டம். 2ஆம் நாள் பயங்கர கஷ்டம். அவங்க அப்படிதான் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். பாருங்க, சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கும். எங்கள் எதுக்கு கொடைக்கானல் ஊட்டிலாம் போகணும், இங்கே வந்து 4 நாள் இருந்தால் போதும்.
கார் போகுது பாருங்க. ஹாய். ஹாய் வணக்கம். நாங்கள் சர்ஜரி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சர்ஜரி முடிச்சு வீட்டுக்கு சூப்பராக போகிறோம். அப்போது இன்னைக்கு என்ன முடிஞ்சது? பிஜி முடிஞ்சது. பிஜியோட கான்வெகேஷன் முடிஞ்சது. ஆமாம், பிஜியோட கான்வெகேஷன் நம்ம இந்த ட்ரெயின் எடுக்கும்போது வச்சுக்கோம். எக்ஸாம் எழுதிட்டு வெயிட்டிங். ஆமாம், ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஐ எம் வெரி மச் ஹாப்பி. பெயின் நினச்ச மாதிரி இல்லை, இருந்தது. இப்போ இன்னைக்கு 5th டே டிஸ்சார்ஜ். ஃபஸ்ட்டு 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பயங்கர வேதனை, பெட்டில் எந்திக்க முடியாது அப்படி. இப்போ பரவாயில்ல, மச் மச் பெட்டர். இன்னைக்கு நீ நாளைக்கு நாளான்னைக்கு ரொம்ப சூப்பராக ஆயிடுவேன்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. இனி அடுத்து பிஹெச்டிக்குள்ள வேலையெல்லாம் இப்பயே ப்ரிப்பேர் பண்ணணும். பாய். வீடியோ பார்த்தீங்களா? இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்குல்ல. லைஃப்பில் நம்ம எப்போதுமே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போது இடைக்கிடைக்கு ஒரு ஆப்பு வரணும். அடுத்த வீடியோவில் ஒரு ஆப்பு காத்துட்ருக்கு. அந்த வீடியோ அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ.